ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ என்னிடம் வந்து சில சமயத்தில் கூறுவாய், நான் சிரித்து எத்தனை நாள் ஆகுகிறது தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் சிரிப்பு என்றால் என்னவென்பதே தெரியவில்லை. ஆசைகள் பல உண்டு, ஆனால் கவலைகளும் பல உண்டு. இந்த கவலைகள் எப்போ பார்த்தாலும் நிறைய உள்ளது. வாழ்க்கையில் கவலைகள் என்பது நிறைய உள்ளது. எதற்கெடுத்தாலும் கவலைகள் தான். நிம்மதி இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையில் என்று பார்த்தால், ஆனால் நிம்மதியை தவிர எல்லாமும் இருக்கிறது. நிறைய வேதனைகளோடு தான் வாழ்கிறேன். நிம்மதி இன்று பிறக்கும் நாளை பிறக்கும் என்று எதிர்பார்த்தால் அது என்னுடைய முட்டாள்தனமோ என்னமோ, நிம்மதியே பிறப்பதில்லை. ஏகப்பட்ட விதமான சூழ்ச்சிகள், ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள், ஏகப்பட்ட விதமான ஏக்கங்கள் என்பதுதான் வாழ்க்கையில் இருக்கிறது. எந்த காலங்களும் எந்த விதமான நேரங்களும் உங்களை போட்டு வாட்டி விதைக்கிறதோ, அந்த காலங்களும் அந்த நேரங்களும் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கென்றே கொடுக்கும். நீங்கள் சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் செயல்படுங்கள். நீங்கள் சிந்தித்து செயல்படும் விஷயத்தில் வெற்றி அடைவீர்கள். நீ கேட்கலாம், அப்படி என்றால் இத்தனை நாளும் நான் சிந்தித்து செயல்படவில்லையா என்று கேட்கலாம். தங்க பிள்ளையே, சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் சிந்தித்து செயல்பட்டாலே போதும். மனதளவில் ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சிந்தித்து தான் செயல்பட்டீர்கள், ஆனால் ஒன்று, எவ்வளவோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவருடைய பேச்சை கேட்டு நடந்திருக்கிறீர்கள். எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் துன்பங்களாகவே இருந்திருக்கிறது. ஏகப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு விதத்திலும் மாற்றங்கள், ஏற்றங்கள், யோகங்கள் என்று எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் காத்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள் அல்லவா, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா, இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதீர்கள். இதுவும் ஒரு பாடம், இதுவும் ஒரு அழகான பாடம் என்பதையே நினைத்து கொள்ளுங்கள். வரிசையாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் தொடரும். வரிசையாக உங்களுடைய வாழ்க்கையில் யோகங்கள் தொடரும். வரிசையாக உங்களுடைய வாழ்க்கையில் சுகமான விஷயங்கள் தொடரும். எதுவாக இருந்தாலும் நன்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நம்புங்கள். காலங்கள் உங்களை கலங்க வைக்கிறது தான், இல்லை என்பதெல்லாம் நான் சொல்லவில்லை. காலங்கள் உங்களை கஷ்டப்படுத்துகிறது தான், இல்லை என்பது சொல்லவில்லை. ஆனால் இதே காலங்கள் உங்களை ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கைக்கோ ஆக்கும். திருப்தியான நேரத்திற்கும் உங்களை அழகாக கொண்டு வரும். சிரித்து சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்தும். நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் விரக்தியாகவே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் விரக்தியாகவே காண்கிறீர்கள். அதற்கு அத்தனைக்கும் காரணம் என்னவென்றால், நாம் எவ்வளவோ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் நம்மால் அந்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம். கண்டிப்பாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஏக்கங்கள் இருந்தாலும் அவன் முயற்சி எடுத்தான், கொஞ்சம் யோசித்து முயற்சி எடுத்தான் என்ற பட்சத்தில் அவனால் ஒவ்வொரு கட்டத்திலும் வெல்ல முடியும். நீ யோசித்து சிந்தித்து முடிவெடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அடைய முடியும். இன்று சில விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் நாளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகும் விஷயங்கள் அற்புதமாகவே இருக்கும் என்பதில் எவ்விதமான குழப்பமும் அல்ல. நீங்கள் கேட்டது அத்தனையும் என் கையிலேயே தான் உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் மாற்றத்தை வைத்திருப்பேன். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன். எதையும் மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். அமைதியாக மட்டும் இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்றும் எப்பொழுதும் அமைதியாக இருந்தால் போதும். உங்களுக்கு நான் நிறைய 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 சுபத்துவமான விஷயங்களையும் லாபமான விஷயங்களையும் செய்து கொடுத்து விடுவேன். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நிறைய விஷயங்கள், மாற்றங்கள், ஏற்றங்கள் எல்லாம் உண்டு. கண்களில் எப்பொழுதும்
நீர் வடிந்து கொண்டு எல்லா பொழுதுகளிலேயும் நீங்கள் வேதனைகள் எப்பப்பத்தாலும் அடைந்து கொண்டு இருப்பதன் மூலமாக எண்ணத்தை கண்டீர்கள். முதலில் சொல்லுங்கள், புரிந்ததா? நான் உங்களுக்கு என்றும் துணையாகவே தான் இருக்கிறேன். இன்றும் சரி என்றும் சரி. நிறைய நிறைய மாற்றங்களையும் நிறைய ஏற்றங்களையும் கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கத்தான் நான் இருக்கிறேன். அதில் எந்த விதமான மாற்றமும் அல்ல. நீங்கள் இன்று கஷ்டப்படுகிறீர்கள், அது எனக்கு தெரிகிறது. ஆனால் நாளை இதே கஷ்டப்படுவீர்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதிலும் ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாகவே வரும். மாற்றம் இல்லாததான் வாழ்க்கை மாற்றத்தோடு தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாள் மொத்தத்திலேயும் இன்பங்கள் மற்றும் அற்புதங்கள் என்ற ஒன்று கண்டிப்பாகவே நடக்கும். இதில் எந்த விதமான குழப்பங்களும் எந்த விதமான பயங்களும் இல்லை என்பதை நான் சொல்வேன். நீங்கள் நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் பயப்படுகிறீர்கள். நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் பயந்துதான் தவிக்கிறீர்கள். நீங்கள் நிறைய இடத்தோடு பேசி பழகி ஒவ்வொரு நபரிடமும் நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீர்கள்? நான் இவர்களிடமெல்லாம் பேசிதான் இருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் எல்லோரும் என்னை ஏமாற்றித்தான் இருக்கிறார்கள். எல்லோரும் வாழ்க்கையில் என்னை கஷ்டப்படுத்தி தான் இருக்கிறார்கள். ஒரு ஆள் கூட என்னை நல்லபடியாகவே வாழ வைத்தது அல்ல. நிறைய 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 கவலைகளோடு தான் வைத்திருக்கிறார்கள். அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் யாரையும் நம்ப போவது அல்ல. யாரையும் எந்த நிலைமையிலேயும் சேர்த்துக்கொள்ளப் போவது அல்ல என்பதுதான் சொல்கிறேன். உன்னுடைய முடிவில் எல்லாம் எந்த விதமான தவறுகளுமே இல்லை. நீ நல்லபடியாக இருப்பாய். நிச்சயமாக நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் அற்புதமாகும். நிச்சயமாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் யோகமாக மாறும். நிச்சயமாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் இன்று அழுதாலும் நாளை ஒரு வெற்றிகள் அமையும் என்பது எவ்விதமான மாற்றமுமே அல்ல. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இனிவரும் நாள் பிரம்மாண்டமான சந்தோஷமும் பிரம்மாண்டமான யோகமும் அமையும். நிறைய பேருக்கு மத்தியில் வாழ்க்கை ஒரு சிறப்பானதாகவே இருக்கும். இன்றும் என்றும் எப்பொழுதும் நல்லதே தான் நடக்கும். கவலைப்படவே வேண்டாம். அமைதியாக இருங்கள். ஓம் சாய்ராம்.